துருக்கியோட நேஷனல் மீடியாஸ் எல்லாருமே இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவும் கிரீஸும் இணைந்து ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. இந்தியா கிரீஸுக்கு எல்லா ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் வழங்குறாங்க. இது துருக்கிக்கு மிகப்பெரிய ஆபத்து. இதை உடனடியாக துருக்கியோட அரசாங்கம் தடுத்து நிறுத்தி ஆகணும். கிரீஸுக்கு இந்தியா எந்த ஆயுதங்களையும் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களோட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் துருக்கி இந்தியாவுக்கு எத்தகைய குடைசல் கொடுத்தாங்க அப்படின்றதையும், அதை தொடர்ந்து திருப்பி இப்போது துருக்கிக்கு என்னென்ன குடைசலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், வரலாற்றில் துருக்கி நமக்கு என்னென்ன விஷயங்களில் எதிராக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஓரலாக பாகிஸ்தான் காஷ்மீர் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அது ஓரல் சப்போர்ட்டை தாண்டி சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு தேவையான ட்ரோன்கள் வழங்குற வரைக்கும் அது முன்னேறி போயிடுச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல துருக்கி இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் பாகிஸ்தானுக்கு காஷ்மீரோட நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யுஎன்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தானுக்கு வாய்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும். இதை தொடர்ந்து சமீபத்தில் பைரக்தார் அப்படின்ற நிறுவனம், இந்த நிறுவனம் ரஷ்யா யுக்ரைன் போரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட சூசைட் ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் யுக்ரைன் அவ்வளோ பெரிய ரஷ்யன் ஆர்மியவே தடுத்து நிறுத்தினாங்க. இந்த நிறுவனம் பெரிய அளவில் சூசைட் ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதில் இருக்க தொழில்நுட்பம் ஒன்றும் யார்கிட்ட இல்லாத தொழில்நுட்பம்லாம் கிடையாது. ரைட் திங் அட் த ரைட் டைம் அப்படின்ற ஒரு கான்செப்டின் படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் யுக்ரைனுக்கு அதிகப்படியான ட்ரோன்ஸை பைரக்தார் கொடுத்துருந்தாங்க. ஸோ பைரக்தார் நிறுவனத்தோட ட்ரோன்ஸை வச்சு யுக்ரைனும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படின்றதுனால அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ உலகம் முழுக்க ஹிட்டான இந்த பைரக்தார் நிறுவனம், அதோட சப் பிராண்ட், இது ரெண்டுமே பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸை வழங்க ஆரம்பித்தாங்க. இது பெரிய விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்ஸில் இருக்கிற தொழில்நுட்பமோ அல்லது இந்த ட்ரோன்ஸினால் வர ஆபத்தோ அந்த அளவுக்கு மோசமானது இந்தியாவுக்கு கிடையாது. பட் டிப்ளமேட்டிக்கலி ஆர் சாதாரண மக்களுக்கு மத்தியிலேயோ துருக்கி பாகிஸ்தானிடம் நிற்கிறது அப்படின்ற ஒரு விண்பத்தை துருக்கி நாடு உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பைரக்தார் டீல்லேருந்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு ஆயுதம் தான். ஆனால் இந்த ஆயுதம் ரொம்ப மோசமான ஆயுதங்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் வராது. இது ஒரு ஆயுதம், அவ்வளோதான். இதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். அதான் ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்துச்சு. ஸோ பைரக்தார் மற்றும் பைரக்தார் நிறுவனத்தோட சப் பிராண்ட் ட்ரோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் தவிடுபடி ஆக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ட்ரோன் விண்பம் அப்படின்றது உடைக்கப்பட்டு விட்டது. என்னதான் துருக்கி அந்த ஆயுதங்களை கொடுத்தாலும் அந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக செல்லா காசாயிருச்சு அப்படின்றத குளோபல் லெவலில் நம்ம காட்டிட்டோம். இப்போ பதிலுக்கு இந்தியாவாகிய நாம் துருக்கிக்கு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் துருக்கி மாதிரி சும்மா பேப்பர் ஆயுதங்களை கொடுக்காம உண்மையான ஆயுதங்களை இறக்க போகிறோம். பினாக்கா ராக்கெட்ஸில் ஆரம்பித்து ஆர்ட்டிலரிஸ், கல்யாணியோட ட்ரக் மவுண்டட் ஆர்ட்டிலரிஸ் மற்றும் இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை ஆர் இண்டிஜினஸ் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் ஆகிய பிரலை, இந்த ஆயுதங்களை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஆயுதங்களை நீங்கள் பைரக்தரோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வெறும் சொப்பு சாமான். இதனால தான் இப்போது துருக்கியோட நேஷனல் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரீஸுக்கும் நமக்கும் ஒரு பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. ஒரு ரோட் மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட் மேப்பில் இந்த கிரீஸ் நாட்டிற்கு இந்திய கடற்படை போய் சேரும், இந்திய விமானப்படை போய் சேரும், அண்ட் ஆர்மியும் போய் சேரும். அந்த பகுதியில் லோக்கலைஸ்டாக 2 மிலிட்டரி ட்ரைனிங்கில் ஈடுபடுவாங்க. மற்றும் கிரீஸுக்கு தேவையான ஆயுதங்கள், இந்தியா கிட்ட ஏதாவது ஆயுதங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நாங்கள் வழங்க ரெடி அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தான் இது. ஸோ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நம்மளோட பினாக்கா ராக்கெட்ஸு, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸ்வாதி வெப்பன் லொக்கேட்டிங் ரேடாரு, அதுக்கப்புறம் கல்யாண் நிறுவனத்தில் உருவாக்கப்படுற எல்லா ட்ரக் மவுண்டட் மற்றும் டோடு ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பலிஸ்டிக் மிசைல்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் பிரலை, இந்த பிரலை மாதிரியான பலிஸ்டிக் டாக்டிக்கல் பலிஸ்டிக் மிசைல் இதெல்லாம் வாங்க முடியும். மற்றும் கடைசியாக பிரம்மோஸ் ஏவுகணை, ரஷ்யாவோட ஒப்புதல் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இவங்களால் வாங்க முடியும். இப்படி இந்தியாவோட போர்ட்டன்ட் வெப்பன்ஸ் லைனப்பு, எக்ஸ்போர்ட் லைனப்பில் எதை வேணாலும் அவங்க சூஸ் பண்ணலான்றது தான் துருக்கியால் சுத்தமாக தாங்க முடியல. ஸோ அவங்க சும்மா சீண்டி பார்ப்போம், இந்தியா என்ன பண்ணிட போகுது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ கடைசியில் கதறிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். இது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் இவங்க பெரிய ஆட்டத்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியில் யார் உண்மையிலேயே
அந்த பகுதியில் வெயிட்டு அப்படின்றத நம்ம காமிச்சிட்டோம். நிறைய பேர் கேட்கலாம், அவங்கக்கிட்ட கான் ஃபைட்டர் ஜெட் இருக்கேப்பா, 5ஆம் தலைமுறை போர் விமானமாச்சு, அதான் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கான் இல்லை, பாப்கார்ன். அது ஒரு ஏர் ஃப்ரேம் மட்டும்தான். அந்த ஏர் ஃப்ரேமுக்குள்ளே எந்த ஆயுதமும் இல்லை. எந்த என்ஜினை பொருத்த போகிறாங்கன்னு தெரியல. ஒரு எய்சர் ரேடார் அவங்கக்கிட்ட கிடையாது. ஏர் டு ஏர் மிசைல்ஸ் கிடையாது. ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் கிடையாது. ஸ்டெல்த் டெக்னாலஜி இன்னும் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அது வெறும் ஏர் ஃப்ரேமை பறக்க வச்சுருக்காங்க. பெரிய விஷயந்தான். ஆனால் அதற்காண்டி 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையே அவங்க உருவாக்கிடுவாங்க, எல்லாத்தையும் மிஞ்சிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. அந்த விமானம் ப்ரோட்டோடைப் வேரியண்ட்லேயே பறந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் டெக்னாலஜிக்கல் இண்டக்ஷன் அப்படின்றது அந்த விமானத்தில் நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த காணொலியின் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.